பிறப்பு இது பெற்றோரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மைல்கல். ஆனால் குழந்தை பிறந்த பின் அதை யார் பார்த்து கொள்வது? வேலைக்கு செல்லும் பல பெற்றோரின் உள்ளத்தில் உதிக்கும் கேள்வி இது. குழந்தையை பார்த்து கொள்ளும் பொறுப்பை இன்ஃபன்ட் கேர் எனப்படும் சிசு பராமரிப்பு நிலையத்திடம் விடலாம். தற்போது சிங்கப்பூரில் மொத்தம் 805 சிசு பராமரிப்பு நிலையங்கள் உள்ளன. சற்று வளர்ந்த பிள்ளைகளை பார்த்துக் கொள்வதற்கு 1665 பிள்ளை பராமரிப்பு நிலையங்கள் உள்ளன. இந்த சேவைகளை பயன்படுத்தும் பெற்றோரின் அனுபவங்கள் யாவை? பிள்ளை பராமரிப்பில் போதிய வசதிகள் உள்ளனவா? பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளும் பணி எப்படிப்பட்டது? ஆராய்வும் இன்றைய எதிரொலியில். மகப்பேற்று விடுப்பும் தந்தைக்கான விடுப்பு காலமும் முடிந்துவிட்டது. வேலைக்கு திரும்பும் நேரம் வந்துவிட்டது. கைக்குழந்தையை யார் பார்த்துக் கொள்வார்? இதுவே பெரும்பாலான இளம் தம்பதியரின் கவலை. தாத்தா பாட்டியிடம் விடலாம், ஆனால் அவர்களால் கைக்குழந்தையை பார்த்து கொள்ள முடியாவிட்டால் வேறு என்ன செய்வது? இவர் சிவப்பிரியா. தன் குழந்தையை சிசு பராமரிப்பு நிலையத்திற்கு அனுப்புகிறார். ஆக்சுவலி பிறந்தப்ப யோசிக்கல இன்ஃபன்ட் கேரில் விட போகிறோம். அதெல்லாம் திடீர்னு எடுத்த டிசிஷன் தான். ஏன்னா வீட்டிலேருந்து வேலை செய்ய முடியாதுன்றப்ப நம்ம இன்ஃபன்ட் கேர், ஏன்னா வீட்டில் ஆள் இல்லை பார்த்துக்க, ஸோ நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பி தான் ஆகணும். ஸோ அப்போ நாங்கள் தேட ஆரம்பிச்சு தான் இன்ஃபன்ட் கேர். அண்ட் நாங்கள் அனுப்ப போகிற ஸ்கூலில் வந்து 2 இடம் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. நிறைய இடம் சர்ச் பண்ணோம், ஆனால் கிடைக்கல. ஸோ இருந்த இடத்துல 2 வேகன்சி தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதை எடுத்துக்கிட்டோம். இன்ஃபன்ட் கேர்லேருந்து சால்ட் கேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. ஏன்னா இவரோட இன்ஃபன்ட் கேர் 18 months வரைக்கும் தான் பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க. ஸோ நாங்கள் இன்னொரு சால்ட் கேர் தேடணுன்றப்ப அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ. ஏன்னா வேகன்சி நிறைய இடத்துல இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நிறையா ஃபீஸ் இஷ்யூஸும் வருது. லைக் சப்சிடைஸ் ஸ்கூலும் இருக்குது, ஹையர் ஃபீஸ் இருக்கிற ஸ்கூலும் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த சப்சிடைஸ் ஸ்கூல்லாம் போகும்போது வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஃபீஸ் மெயின்லி நினைக்கிறேன். எங்கள் மெயின் ப்ரையாரிட்டி வீட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை தேடும் போது தான் நிறைய இடத்துல வந்து வேகன்சி இல்லாமல் இருக்குது. ஸோ அதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ வேகன்சி ஏன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ எங்கள் எஸ்டேட் எல்லாம் யங் ஃபேமிலிஸ் ரொம்ப. இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூட அரௌண்ட் த எஸ்டேட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களும் அவங்க பிள்ளைங்க ஏன்னா எல்லாம் வேலை செய்கிறாங்க, போத் மதர் அண்ட் ஃபாதர். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வேலை செய்யணும். ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டில் யாரும் இல்லை பார்த்துக்க பெரியவங்கன்றப்ப அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பி தான் ஆகணும். ஸோ இப்போ என்னோட சான் இன்ஃபன்ட் கேரில் படிக்கிறது கூட நாங்கள் 2 பஸ் எடுத்து தான் போனோம் காலையில். ஸோ அது வந்து அந்த மாதிரி லைக் இப்போ வேணான்றதுனால தான் நாங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்கூல் பார்க்குறோம். ஆனாலும் கிடைக்கல. 2 மாதம் முதல் 17 மாதம் வரை உள்ள குழந்தைகளை சிசு பராமரிப்பு நிலையங்களில் விட்டுச் செல்லலாம். அதன்பின் குழந்தைகள் பாலர் பள்ளிக்கு செல்வார்கள். குழந்தைகளை பராமரிப்பதோடு அவர்களுடைய வளர்ச்சியிலும் ஆசிரியர்கள் கவனம் செலுத்துவார்கள். எத்தகைய பிள்ளை பராமரிப்பு குழந்தைகளுக்கு தேவை என்பதை முடிவு செய்வது எப்படி? அதில் ஏதும் சவால்கள் உள்ளனவா? வெயிட்டிங் டைம் வந்து ஒரு 5 to 6 months எடுத்தது. ஸோ அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது நம்ம வெயிட்டிங் டைமுக்கு வந்து அதிகமாக இருக்கிறனால நம்ம ஏற்கனவே சைல்ட் கேருக்கு அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஒரு 4-5 சைல்ட் கேருக்கு அப்ளை பண்ணோம். ஸோ அதுக்கு அப்ளை பண்ண பிறகு எந்த இடத்துல வந்து வெயிட் லிஸ்ட் இல்லாமல் அவைலபிலிட்டி இருந்ததோ அங்கே கூப்பிட்டாங்க. ஸோ கூப்பிட்ட பிறகு நம்ம அங்கே அந்த இடத்துலையே சைல்டை சேர்த்துட்டோம். லொக்கேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, கிட்டக்கே இருக்கணும். ஏன்னா சைல்டு வந்து 1 year 2 years இருக்கும்போது ரொம்ப டிஸ்டன்ஸ் கிட்டக்க இருக்க தான் நல்லது. ஏன்னா சில இடத்துல சைல்டு வந்து சீக் ஆகலாம், இல்லை ஏதாச்சும் அடிபடலாம். ஸோ அப்போ வந்து திடீர்னு அங்கே போய் சைல்டு எடுக்கிறதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. காஸ்ட் ஆல்சோ ஒரு ஃபேக்டராக இருந்தது. ஸோ சில சைல்ட் கேர் வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், எஸ்பெஷலி ப்ரைவேட் சைல்ட் கேர் வந்து ஒன்று அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சேர்க்கிற சைல்ட் கேர் வந்து ஒரு கவர்மெண்ட் லிங்க்ட் சைல்ட் கேர். ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன கவர்மெண்ட் என்ன தராங்களா, சப்சிடிஸ் தராங்க, ஒர்க்கிங் மட்டும் சப்சிடிஸ் தராங்க. ஸோ என்னோடய மனைவி வேலை செய்யறதுனால சப்சிடி இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உதவி, ரொம்ப ஒரு பெரிய உதவியாக இருக்குது. சைல்ட்கேரோட சேவை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே லெசன் பிளான் தராங்க, எந்த மாதிரி சாப்பாடு குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்கன்னு நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீட்பேக் சேனல் இருக்குது. இது மாதிரி ஏதாச்சும் குறை இருந்தால் அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இந்த வகையில் வந்து சைல்ட் கேரோட சர்வீஸ் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ நம்ம வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது. லைக் இந்த இடத்துல அனுப்புகிறோம், அவங்க வந்து குழந்தைங்க நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு ஒரு மன திருப்தி நம்மளுக்கு கிடைக்குது. சுமார் 186 புதிய பிள்ளை பராமரிப்பு நிலையங்கள், 227 சிசு பராமரிப்பு நிலையங்கள்,
2018க்கும் 2023க்கும் இடைப்பட்ட ஆண்டுகளில் இவை திறக்கப்பட்டன. அப்படியென்றால் குழந்தைகளை சேர்ப்பதற்கு காத்திருக்கும் காலம் குறைந்திருக்க வேண்டுமல்லவா? ஆனால் நிலைமையோ வேறு. குழந்தை பிறப்பதற்கு முன்னதாகவே சிசு பராமரிப்பு நிலையங்களை பெற்றோர் தேடுகின்றனர், முன்பதிவும் செய்கின்றனர். சிசு மற்றும் பிள்ளை பராமரிப்பு சேவைக்கான தேவை அதிகரித்து கொண்டே போகிறது. இதனால் நிலையங்களில் போதிய இடங்கள் இருப்பதில்லை அல்லது அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். சிசு மற்றும் பிள்ளை பராமரிப்பு துறையில் பணிபுரிய போதிய ஊழியர்கள் இல்லாமல் போவது ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் பாலர் பள்ளி ஆசிரியர்கள் நல்ல நிபுணத்துவ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதை குழந்தை பருவ மேம்பாட்டு அமைப்பு வலியுறுத்தி வருகிறது. அப்போதுதான் நிலையங்களும் தரமான சேவைகளை வழங்க முடியும். பெற்றோரும் குழந்தைகளை நம்பிக்கையுடன் விட்டுச் செல்ல முடியும். ஆசிரியர்களுக்கான பயிற்சி எப்படி இருக்கும்? தெரிந்து கொள்ள லிட்டில் ஃபுட் பிரிண்ட்ஸ் பாலர் பள்ளிக்கு வந்திருக்கிறேன். பிள்ளை பராமரிப்புன்னு சொல்லும்போது அது சுலபமான வேலையே கிடையாது. உங்களோட வேலையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிறப்பாக செய்கிறதுக்கு என்னென்ன பயிற்சிகள் எடுத்துக்கிட்டீங்க, பயிற்சிகள் வழங்கப்படுது? ஓகே, நாங்கள் டிப்ளோமாவில் சைல்ட் டெவலப்மெண்ட் தியரிஸ், சைல்ட் பிஹேவியர், கிளாஸ் ரூம் செட்டப் பண்ணுறது எப்படி, அப்புறம் சில்ட்ரன்ஸ் லேர்னிங் இவாலுவேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி செய்கிறது, அவங்க லேர்னிங் எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். ஆனால் ரியாலிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு புது ஆசிரியர் சைல்ட் கேரில் ஜாயின் பண்ணி புதுசாக டீச் பண்ணும்போது அந்த தியரிஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், சந்தேகங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு நாங்கள் சீனியர் டீச்சர் யாரையாவது இந்த புது டீச்சரோட அட்டாச் பண்ணுவோம். ஸோ அவங்க ஒரு 6 months மென்டர்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ அந்த மென்டர்ஷிப் முடிகிற வரைக்கும் அந்த சீனியர் டீச்சர்கிட்ட அவங்க கலந்துரையாடலாம். எவ்ரி இயர் நம்ம சிபிடி ஹவர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹவர்ஸ் கிளாக் இன் பண்ணோம். ஸோ ஆர்கனைசேஷனில் நம்மளை இன்ஹவுஸ் ட்ரைனிங்ஸ் இல்லைன்னா அவுட் சோர்ஸ் பண்ணி ட்ரைனிங்ஸ்லாம் அனுப்புவாங்க. அவுட் சோர்ஸ் பண்ணி ட்ரைனிங் அனுப்பும்போது அங்கே புது டாபிக்ஸ் கற்றுக்குவோம், இல்லை ரிஃப்ரெஷர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். டிப்ளோமாவில் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷன் வைஸ் எப்படி நம்ம கிளாஸ் ரூம்ஸில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கற்றுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் எக்டாவில் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ டீச்சர்ஸ் ஹூ வாண்ட் டு ஃபர்தர் ஸ்டடீஸ், டிகிரி எடுக்கிறதோ இல்லை லீடர்ஷிப் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எடுக்கிறதோ கூட அவங்க ஸ்பான்சர் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அந்த பிள்ளைங்களோட வயசு கூட கூட டீச்சர் சைல்ட் ரேஷியோவும் பெருசாகிட்டே இருக்கும். ப்ளே குரூப் சில்ட்ரன் பேச தெரியாது, அவங்க இன்னும் டைப்பரில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுனா ஒரு ஆசிரியர் போய் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுனா மற்ற பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு வேறு ஆசிரியர் இல்லை, நம்ம இன்னொரு கிளாஸில் உள்ள டீச்சரோட உதவியை தான் கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி சைல்ட் ரேஷியோ இருக்கிறனால ப்ராக்டிக்கலாக இருக்காது. ஸோ கூடுதல் ஆசிரியர்கள் நிச்சயமாக தேவைப்படுது. இப்போ இந்த வேலைன்னு சொல்லும்போது நிறைய பிள்ளைகளை நீங்கள் கவனிச்சிக்கணும். ஒவ்வொரு பிள்ளையும் வித்தியாசமான குணாதிசயங்களை கொண்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு என்னென்ன பயிற்சிகளை எடுத்துக்கிறீங்க, இல்லை பொதுவாக வழங்கப்படுது? இப்போ எக்டாவும் என்ஐசியும் அவர்கள் நிறைய கோர்சஸ் வெபினார்ஸ் கூட செய்கிறாங்க. அப்படின்னா பிள்ளைங்க தூங்குகிற நேரத்தில் கூட ஆசிரியர்கள் கோர்சஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் நிறைய ஆசிரியர்கள் அந்த வெபினார்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆனால் அவங்களோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்குவோம், அப்புறம் தான் நாங்கள் அனுப்புவோம். இப்போ ஆசிரியர் பற்றாக்குறை நிறைய நிலையங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? முதல்ல அந்த ஆசிரியர் ஸ்டேட்டஸ் ஏறணும். லைக் ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கிற ஆசிரியர் அவங்க ஒரு தொடக்கப்பள்ளியாக இருக்கிறவங்க சொல்லும்போது நம்ம அவங்கள வேறு மாதிரி பார்க்குறோம். ஆனால் இதே ஒரு பாலர் பள்ளி ஆசிரியர் சொல்லும்போது அவங்கள வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். ஸோ ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர். ஸோ அந்த வேறுபாடு இல்லாமல் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இந்த துறையில் வேலை செய்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும். அந்த மதிப்பு அவங்களுக்கு கிடைக்குது, அந்த மரியாதை அவங்க கிடைக்குதுன்னு நினச்சி அவங்களும் இந்த துறையை சேருவாங்க. டீச்சர் சைல்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 வயசு கிண்டர் கார்டன் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசிரியர் 25 பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஒரு ஆசிரியர் 25 பிள்ளைகளை பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
18 மாதத்திலிருந்து 3 வயதுள்ள குழந்தைகளை பராமரிக்கும் நிலையங்களை பார்ப்போம். அங்கு பணிபுரியும் ஆசிரியர் ஒருவர் அதிகபட்சம் 8 குழந்தைகளை பார்த்துக் கொள்வார். ஆனால் சிசு பராமரிப்பிலோ ஒரு பராமரிப்பாளர் 5 குழந்தைகளை மட்டுமே பார்த்துக் கொள்வார். சிசு பராமரிப்புக்கான கட்டணம் அதிகமாக இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். கைக்குழந்தைகளை நாள் முழுவதும் பார்த்துக் கொள்வது எளிதல்ல. அதில் பல சவால்களும் இருக்கும். ஒரு ஆசிரியர் 3 அல்லது 4 குழந்தைகளோடு இருப்பார்கள். ஸோ அவர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த பிள்ளைகள் இந்த நேரத்தில் பால் குடிக்கணும், இந்த நேரத்தில் தூங்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு அவர்களோட வளர்ச்சியை பற்றி ஒரு செக்லிஸ்ட்டும் இருக்குது. ஸோ அது எல்லா நாளும் நம்ம செய்வோம். 2 மாதிரி செக்லிஸ்ட், ஒன்று மாதத்துக்கு ஒரு வாட்டி, இன்னொரு எப்போதும் செய்கிற செக்லிஸ்ட். நான் எதிர்நோக்கும் சவால்கள் என்னென்னா, அந்த புது பெற்றோர்கள் வருவார்கள்ல, அவர்கள் என்ன சொல்லுவார்கள்னா, அவர்களோட பிள்ளைகள் 5 மணிக்கு தூங்கணும்னா அவங்க சொல்லுவாங்க, 5 மணிக்கு தூங்க வைக்காதீங்க, என் பிள்ளைங்க வீட்டில் போயும் தூங்கணும். ஏன்னா பெற்றோர்களும் முழு நேரம் வேலை செய்கிறாங்க, அது எனக்கு புரியுது. ஆனால் பிள்ளைகள் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க வைக்க விட்டால் அவர்கள் பள்ளியில் ரொம்ப சோர்வாகவும் அழுது கொண்டே இருப்பார்கள். ஸோ நம்ம என்ன செய்வோம்னா, பெற்றோர்கள்கிட்ட இதை பற்றி சொல்லுவோம். குழந்தைகள் எப்போதும் அழுதுகிட்டே இருப்பாங்க. சிலப்போ அவங்களுக்கு பால் வேணும், தூங்கணும், இல்லைன்னா டைப்பர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆஸ் அ பிரைமரி கேர் கீவராக நான் இருக்கிறச்ச என்னோட செகண்டரி கேர் கீவர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நான் உதவி கேட்பேன். அதாவது எனக்கு பால் செய்து கொடுக்குறீங்களா, இல்லைன்னா இந்த பிள்ளைய டைப்பர் நான் மாற்ற போகிறேன், என்னோட இன்னொரு பிள்ளையை பாற்றுக்கொள்கிறீங்களான்னு. ஸோ நம்ம எப்போதும் ஒரு குழுவாகவே வேலை செய்வோம். நம்மளும் SSWB சைல்ட் செக்யூரிட்டி சேஃப்டி வெல்பீயிங் காஸ் எல்லா ஆசிரியர்களும் இதில் நம்ம போய் இந்த காசை கற்றுக்கிட்டு பிள்ளைகளை எப்படி இன்னும் பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கிறோம். போதிய இடங்கள், போதுமான ஆசிரியர்கள், இவை இரண்டையும் உறுதி செய்வது அவ்வளவு சுலபமல்ல. வாடகை செலவு, நடப்பு செலவு, ஆசிரியர் சம்பளம் இவையெல்லாம் கூடிக்கொண்டே போகின்றன. இதனால் சிசு மற்றும் பிள்ளை பராமரிப்பு சேவைகளின் கட்டண செலவும் உயர்கிறது. இதை சமாளிக்க சிங்கப்பூரில் பல உதவி திட்டங்கள் உள்ளன. சிசு பராமரிப்பை முதலில் பார்ப்போம். இதற்கான ஆரம்ப உதவித்தொகை 600 வெள்ளி. குழந்தை பராமரிப்பு என்றால் 300 வெள்ளி. வருமானத்தை பொறுத்து வேலை செய்யும் தாய்மார்களுக்கு கூடுதல் உதவித்தொகை, குறைந்த வருமான குடும்பங்களுக்கு இன்னும் அதிகமான உதவி. அது மட்டுமல்ல, குழந்தை பராமரிப்பை இன்னும் கட்டுப்படியாக வைத்துக் கொள்ள புதிய திட்டங்கள் அறிமுகம் காண உள்ளன. இந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் அது பற்றி அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக குறைந்த வருமான குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு கூடுதல் ஆதரவு கிடைக்கும். முழுநேர பாலர் பள்ளிகளில் கூடுதல் இடங்கள், கூடுதலான ஆசிரியர்கள். இந்த முயற்சிகளை தவிர வேறு என்ன செய்யலாம்? வாழ்க்கை செலவுகள், வேலை வாழ்க்கை சமநிலை, இவற்றையெல்லாம் குடும்பங்கள் சமாளிப்பதற்கு கூடுதல் ஆதரவளிக்க அரசாங்கம் முனைகிறது. ஃபார்வர்ட் SG திட்டத்தின் 7 முக்கிய அம்சங்களில் இவை அடங்கும். இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் தந்தையருக்கான பேறுகால விடுப்பு 4 வாரங்களாக உயர்த்தப்பட்டது. குழந்தைகளுக்கு சைல்ட் மைண்டிங் சர்வீஸ் எனப்படும் புதிய பராமரிப்பு சேவை அறிமுகம் கண்டது. சிசு மற்றும் பிள்ளை பராமரிப்பு சேவைகளை இன்னும் வசதியாக்குவதற்கு என்ன செய்யலாம்? மக்களை கேட்போம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிறைய சால்கையில் தமிழ் இல்லை, அதை கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சால்கே டேஸ்னால் கொஞ்சம் கூட கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 6 தான் கொடுக்குறாங்க. ஒரு பிள்ளை இருந்தால், எனக்கு 8 வயசில் ஒரு மக இருக்கா. அவளுக்கு சின்ன வயசுலேருந்து என்னோடய மதன்லோ தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டோன்னே அவங்க ஆஃப்டர் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. பட் அவங்களுக்கு அது அங்கே இருக்கிறதுக்கு அவளுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஸோ அதிகமாக நம்மளுக்கு சால்கே டேஸ் கொடுத்துருந்தா அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கும். முக்கால்வாசி சால்கே சென்டரில் தமிழ் அதிகமாக இல்லை. ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு சூஸ் அ சென்டர். அண்ட் தென் தமிழ் ஆசிரியர்கள் இந்த மாதிரி சென்டர்ஸில் நிறையா இருந்தால் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இப்போதைக்கு நம்ம சொந்தமாக வீட்டில் தமிழ் சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளோதான். இன்ஃபேன்ட் கேர் இஸ் வெரி நெசசரி. இன்னும் நிறைய இன்ஃபேன்ட் கேர் வரணும், ரிலையபிளாகவும் இருக்கணும். அதுக்கு சர்டிஃபிகேஷனு,
ஆக்சசிபிளாகவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபென்ட் கேர் இப்போ ரீசெண்டாக நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் நான் பார்த்து தான் இருக்கிறேன், நியூஸ் படிச்சிருக்கிறேன். ஸோ நிறைய இது நான் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சார் நான் அனுப்புறதுக்கு. தந்தையருக்கான பேறுகால விடுப்பு இது சிங்கப்பூரில் 10 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியது. அப்போது விடுப்பை எடுத்த தந்தையரின் விகிதம் 25 விழுக்காடு மட்டுமே. ஆனால் இன்றோ 53 விழுக்காட்டு தந்தையர் விடுப்பை பயன்படுத்திக் கொள்கின்றனர். கூடிய விரைவில் அந்த விடுப்பை கட்டாயம் எடுக்க வேண்டிய நிலை வரும். என்னுடைய குழந்தை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கும்போது எனக்கு வந்து 2 வாரம் அந்த பெருங்கால தந்தையரின் விடுப்பு கிடச்சிச்சு. அப்போ வந்து அந்த 2 வாரம் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய மனைவிக்கு வந்து உதவி செய்கிறதுக்கோ ராத்திரியில் வந்து எந்திரிச்சிட்டு முழிச்சிட்டு குழந்தைய பார்க்குறதுக்கும் நிச்சயமாக அது ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. தந்தையரின் பெருங்கால விடுப்பு 2 வாரத்துக்கு மேலாக நீடித்தாலும் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து ஒரு உறுதுணையான இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிள்ளைகளின் பராமரிப்பு நிலையங்கள். என்னுடைய குழந்தை வந்து 2 வயசுக்கு 1 வயசுலேருந்து ஒரு 12 மாதத்துலேருந்து 18 மாதத்துக்குள்ளார தான் நம்ம வந்து அந்த பிள்ளை பராமரிப்பு நிலையத்துக்கு வந்து அனுப்பினோம். எங்களுக்கு வந்து பெற்றோர்களுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா நம்மளுடைய வேலையில் வந்து இன்னும் அந்த ஃபோக்கஸ் நம்ம வந்து பண்ணலாம். ஏன்னா என்னதான் நம்ம பிள்ளைகள் வந்து அவங்க மேலே அந்த ஈடுபாடு இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளுடைய அன்றாட வேலை இருக்குது. அது வந்து நம்ம வந்து நிச்சயமாக பார்த்துக்கணும். அந்த அடிப்படையில் வந்து பிள்ளைகளின் பராமரிப்பு நிலையங்கள் வந்து அனுப்பும்போது எங்களுக்கு வந்து அது ஒரு நிம்மதி இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு புதுமையான ஒரு சர்வீஸ் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அது வந்து சைல்ட் மைண்டிங் சர்வீஸ்னு சொல்லிட்டு. சைல்ட் மைண்டிங் சர்வீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்லி அது வந்து பேபி சிட்டிங் இல்லாட்டி ஒரு நேனி செய்கிற ஒரு வேலை. அது வந்து வெளிநாட்டில் வந்து ஐரோப்பிய நாடுல வந்து நிச்சயமாக அது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம். என்ன கேட்டிங்கன்னா அந்த சைல்ட் மைண்டிங் சர்வீஸ் அதோடைய விலை இப்போ வந்து 500 இருக்கட்டும் இல்லாட்டி 700 இருக்கட்டும். என்ன கேட்டிங்கன்னா அந்த காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பணிப்பெண்ணை எடுக்கிற விலை மாதிரி இருக்குது. அண்ட் பணிப்பெண்களை நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு லேவி இருக்கும், லேவி சப்சிடியும் இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த பணிப்பெண் எடுக்கிறது வந்து நிச்சயமாக இந்த சைல்ட் மைண்டிங் சர்வீஸை விட இன்னும் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சைல்ட் மைண்டிங் சர்வீஸ் சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சின் புதிய முயற்சி இது. 2 மாதம் முதல் 18 மாதம் வரையிலான குழந்தைகளுக்கான பராமரிப்பு சேவை. முதல் 3 ஆண்டுகளுக்கு இந்த முன்னோடி திட்டம் சோதிக்கப்படும். முதல் ஆண்டில் 500 குழந்தைகள், பிறகு படிப்படியாக அந்த எண்ணிக்கை 700 வரை உயர்த்தப்படும். சிசு பராமரிப்பு, குழந்தை பராமரிப்பு இதெல்லாம் இவங்க தரத்தை நம்ம உயர்த்துவதற்கு எக்டா நிறைய வழிமுறைகள் செய்து கொடுத்துருக்குறாங்க, நிறைய வழிகாட்டிகள் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருந்தாலும் நிச்சயம் வந்து மேம்படுத்துவதற்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பெற்றோர்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, பெற்றோர்களுக்கு போதுமான ஆதரவு, இந்த சிசு துறையில் என்ன நடக்குது, குழந்தை பராமரிப்பு நிலையங்களில் என்னென்ன நடக்குது, ஆசிரியர்கள் எப்படி குழந்தைங்களை கையாளுறாங்க, இதெல்லாம் அவர்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஆசிரியர்கள் அவர்களுடைய சிரமம் என்ன, அவர்களை அவங்க மேற்கொண்டு வர சவால்கள் என்ன, அதெல்லாம் அவங்க பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே ஓரளவுக்கு அவங்களுடைய ஆதரவு நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு சில ஆசிரியர்கள் செய்கிற வேலையினால எல்லாருமே பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அதனால் வந்து நம்பிக்கை முதல்ல பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க வந்து செயல்பட்டு அது ஒரு நல்ல உறவு அமையணும். வெளியில் மற்ற சமூகத்தின் அளவில் பார்த்தீங்கன்னாக்கா சிசு பராமரிப்பாளர், குழந்தை பராமரிப்பாளர், பாலர் பள்ளி ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து நெனிஸ், பேபி சிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்து ரொம்ப பரவலாக நிலவி வருது. அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்கள் குழந்தைகளை நீங்கள் விட்டு செல்றதற்கு உங்களுக்கு ஒரு நம்பகரமான இடம் வேணும்னா அது சிசு பராமரிப்பு நிலையங்கள், பாலர் பள்ளி நிலையங்கள், இதுதான் முக்கியமான இடங்கள். ஆனால் வெளியே உள்ள அத்தனை பேருக்குமே இதில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இங்கே போனால் என்னை வந்து என்னை இப்படி தான் நினைப்பாங்க, நான் ஒரு பேபி சிட்டர் மாதிரி தான் என்னை மதிப்பாங்க, எனக்கு இதில் வந்து ஒரு எதிர்காலம் தெரியல, இது இங்கே வந்த பிறகு நான் இதுக்கு அப்புறம் என்ன ஆக போகிறேன், எனக்கு போதுமான அளவுக்கு சம்பளம் கிடைக்குமா, இது எல்லாம் பலருடைய சிந்தனைகளாக இருக்கலாம். அப்படி இல்லைங்க, இப்போ வந்து எக்டா நிறைய இதில் நிறைய கவனத்தை இதில் செலுத்தி அவங்க வந்து
ஆசிரியர்களோட சம்பளத்தை உயர்த்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஆசிரியர்களுடைய கல்வி திறன்களை வந்து இன்னும் மேம்படுத்தி அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் சனிக்கிழமைகளில் வேலை செய்ய வேண்டியதில்லை. முக்கியமான ஒரு விஷயம், சனிக்கிழமைகளில் வேலை கட்டாயம் கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையும் வந்துடுச்சு. இந்த மாதிரியான துறைகளுக்கு வர்றதுக்கு யாரையும் தயங்கக்கூடாதுன்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். நிறைய இளைஞர்கள் இந்த துறைக்கு வரணும். மேற்கொண்டு இதை அடுத்த நிலைக்கு நீங்களாமா எடுத்துக்கிட்டு கொண்டுட்டு போகணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். பெரும்பாலும் தாய்மார்களே தங்கள் கைக்குழந்தைகளை 4 மாதம் வரையாவது பார்த்துக் கொள்கின்றனர். 18 மாத குழந்தைகளை தாத்தா பாட்டி கவனித்துக் கொள்வதும் உண்டு. குழந்தைக்கு 3 வயதாகும் போது தாத்தா பாட்டியிடம் வளர்கிறார்கள் அல்லது குழந்தை பராமரிப்பு நிலையத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். தாத்தா பாட்டி அனைவராலும் பேரப்பிள்ளைகளை பார்த்து கொள்ள முடியாமல் போகலாம். சிலர் இன்னும் வேலைக்கு செல்லக்கூடும். அதனால் இளம் பெற்றோர் பலர் சிசு மற்றும் பிள்ளை பராமரிப்பு சேவைகளை நாட வேண்டிய நிலை ஏற்படலாம். அதனால் சேவைகளுக்கான தேவை அதிகரிக்கலாம். சேவையின் தரம், கட்டணம் ஆகியவற்றிலும் மாற்றம் தேவைப்படலாம். அறிமுகம் செய்யப்படும் உதவி திட்டங்கள் இந்த மாற்றங்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அமைய வேண்டும். அதற்கு மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே கருத்து பரிமாற்றம் தொடர்வது அவசியம். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நான் ரஞ்சினி. நன்றி, வணக்கம்.